நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டதில் நான் சார்ந்துள்ள இஸ்லாமிய மக்கள் பெரும் தியாகம் செய்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். நானும் அதேபடிதான் என்னுடைய சொந்த வேலையை காட்டிலும் நாட்டின் விடுதலைக்காக நான் பாடுபட்டதுதான் மிக அதிகம். அதனுடைய கூலி எனக்கு என்ன கொடுத்தார்கள் பிரிட்டிஷார்? மரண தண்டனை கொடுத்தார்கள். எனக்கும் என் போன்ற ஒரு 33 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். இந்த 33 பேரில் 21 பேர் முஸ்லிம்கள், 12 பேர் மற்ற இதர மதத்தினர்கள். அந்த மாதிரி பாடுபட்டோம். எங்களுடைய விடுதலைக்காக மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தி உள்பட பல தலைவர்கள், ஜின்னா, லியாகத் அலி கான், நேரு, இப்படி பல தலைவர்கள் எங்களுக்காக வாதாடி லண்டன் பிரிவு கவுன்சிலில் தான் எங்களுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது. நான் சந்தித்த மிகப்பெரிய மனிதர்களில் அவர் ரொம்ப பெரிய மனுஷன். அதாவது ஒரு தியாகின்றவங்களெல்லாம் இப்போ நம்மளால ரொம்ப பார்க்க முடியல. நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதுக்காக தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள, அரசியலில் இருக்கிறவங்கள பார்க்க முடியுது. ஆனால் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காக தன் சொத்து பூரா தியாகம் செய்துட்டு ரங்கூரில் இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வந்தவர். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதாவது தன்னிடம் இவ்வளோ சொத்து இருந்தது, அது இன்னைக்கு தங்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கலாம், இன்னைக்கு வறுமை அப்படி இருந்தும் கூட இவ்வளவு பணம் இருந்தது நம்மக்கிட்ட, இவ்வளோ சொத்து இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு இருந்தால் எப்படி இருக்கலாம்ன்ற நினைப்பே கொஞ்சம் கூட வராத ஒரு மனுஷன். அதாவது இந்த தேசத்தை பற்றி தான் சிந்தனை. பட் அவரை சரியாக யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அவருக்கு சில சாதாரண விஷயங்களை கூட அரசுகள் செய்து தரவில்லை என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய விஷயம். சுதந்திரத்திற்காக தங்கள் சுகங்களை இருளாக்கிய முஸ்லிம்கள் இன்னும் இருளிலேயே இருக்கிறார்கள் என்பதற்கு அமீர் ஹம்சா ஓர் உதாரணம். அமீர் ஹம்சாவின் நிலையை ஒப்புக்கொள்ளும் சோ போன்றவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் அவல நிலையை மறுத்து கருத்து சொல்வதன் மூலம் முரண்படுகிறார்கள்.